சகோதரர்களை நம்ம நரகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நம்ம உணர முடியும். நிறைய பேருடைய இடத்துல நரகம் என்றால் எப்படி என்று உணர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் நரகம் என்பது எப்படி, அதாவது சொர்க்கத்திற்கு பல வார்த்தைகளை கொண்டு என்ன சொல்லப்படுகிறோம். நம்ம ஏற்கனவே சொர்க்கத்துக்கு ஜன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம் என்ன ஒரு 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 மூடலான ஒரு மூடிய அமைப்பிலான நிழல்கள் நிறைந்த ஒரு வெளிச்சமும் இருளும் ஒரு இருக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு அழகான ஒரு சோலை அப்படின்னு சொன்னோம். முழுமையாகவே அந்த உலகமே ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும். அது ஒரு உலகம், அது ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும் என்று. அதே மாதிரி நரகத்திற்கென்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய சிஃபத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு ஜன்னாட வார்த்தை எப்படி யூஸ் பண்ணப்படுகிறதோ, நரகத்திற்கு அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா அன்னார், நெருப்பு என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது, நரகத்திற்கு அதிகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஜஹன்னம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும், இன்னும் மற்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும், நரகத்துடைய அதிகமான பிரயோகம் ஒன்றில் நார் அல்லது அந்த நாருக்கு ஒத்த சொற்கள் நிறைய குர்ஆனில் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. சயீர் இது போன்றவா எல்லாம் கொதிக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நரகத்துடைய அந்த பெயர்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ நரகத்துடைய அந்த சிஃபத்தில் நம்ம பிரதானமான விளங்கணும் என்று சொன்னால், நரகம் என்பது நெருப்பால் ஆனது. அதை நம்ம என்ன செய்யணும், நரகத்துடைய தண்டனை என்பது, பிரதானமான தண்டனை என்பது நெருப்பால் ஆனது அப்படி என்பது நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம்.